ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து வீக்லியோட அப்டேட் தான். ஸோ அப்கமிங் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீக்லி வந்து ஒரு 5 பேர் முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் காட்டிலும் மார்க்கெட் வந்து எகைன் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு புல்லிஷாக தான் நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. மார்க்கெட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் வந்து அதிகமாகவே இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து வீக்லியோட சார்ட். மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கட் பண்ணி பாடி வந்து க்ளோஸ் வச்சுட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு செல் காட்டிலும் பைக் வந்து எங்கேயாச்சும் ஆப்போசிட் கிடைச்சா நம்ம கண்டிப்பா பை எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஒன் டேல நம்ம வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஆ மேல போயிட்டு இருக்க மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த ஸ்பாட்ல வந்து நீங்க பை பண்ணலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம். ஓகேவா? அதாவது மார்க்கெட் வந்து இப்போ மேல போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எகைன் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு புல் பேக் வந்துட்டு எகைன் மேல போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இன்டியூஸ்மென்ட்டா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீழ வரும்போது இந்த ஸ்பாட் நல்ல வேலிடு. இங்கிருந்து பை பண்ணி நம்ம வந்து போகலாம். ஓகேவா? ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து டே டைம் ஃப்ரேம்ல அண்ட் 4 ஹவர்ல வந்து பார்ப்போம். ஓகே. 4 ஹவர் வந்து அந்த டேவோட ஓபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் ஈவன் இன்கேஸ் உங்களுக்கு 4 ஹவர்லயே மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மென்ட் எடுத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க இங்க கூட நீங்க போலாம். பைக்கு நீங்க தாராளமா போகலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பொசிஷனா நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு. இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல நான் இன்ட்ராடே நான் மாரி பண்றதுக்கு வந்துட்டு அங்க ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நீங்க பாருங்க. ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதுதான் வந்துட்டு ஒரு புல் பேக்கா நீங்க வந்து இப்போதைக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி போயிருக்கு மார்க்கெட். அப்போ நமக்கு வந்துட்டு இது 15 மினிட்ஸ்ல இன்கேஸ் வந்து இது எடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து இந்த புல் பேக் எடுக்குதுன்னா, நமக்கு வந்து அடுத்த பை வந்து ஓபி வந்து இங்க கிளியரா இந்த செட்டிங்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பைக் வந்து 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து இன்ட்ராடே பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ நிஃப்டியோட ஒரு வியூ. அண்ட் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போய் நம்ம செக் பண்றது தான் எப்பவுமே பெஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் சினாரியோ தான் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டிலையும். மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹையை கட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு. ஓகே, சரி பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் டேல நம்ம பார்க்குறோம். டேல நமக்கு எங்க பை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துட்டு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பார்ப்போம்னா இங்க தான் இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் சார்ட் வந்து பார்த்தோம்னா இதுதான் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இது எடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு எங்கேயாச்சும் நமக்கு வந்துட்டு டேல ஆஸ் பர் டே சார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பை ஆப்போசிட் எங்கேயாச்சும் இருந்தா பாருங்க. ஓகேவா? இது வந்து டேவோடது. அண்ட் 4 ஹவர்ல வந்து என்னன்னு பார்ப்போம். 4 ஹவர்ல அங்கே நம்ம ஏதாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து வேலிடா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் தான். ஓகேவா? இந்த லோ வந்து இன்கேஸ் மார்க்கெட் எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பை பண்ண ஒரு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து கூட நீங்க பை பண்ணலாம். ஓகே. இது வந்து அஸ் பர் 4 ஹவர் சார்ட்டுக்கு நமக்கு வந்துட்டு இல்ல நான் அகைன் வந்து நான் 15 மினிட்ஸ்க்கு நான் இன்ட்ராடே பிளேயர்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ்ல வந்து அங்க உங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பாருங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து அப்படியே ஒரே லெக்கா வந்து மேல தூக்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்பாட் தான் நம்ம வந்து என்கேஜ்மெண்ட். ஓகே. ஆல்மோஸ்ட் இது ஓகே. ஓவராலா இது okay. இது எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இது ஓவராலா ஆர்டர் ஃப்ளோவே சொல்லலாம். 4 ஹவருக்கும் இதுக்கும் நமக்கு மேட்ச் ஆகுது. இங்க இருந்து இந்த இதே நீங்க வந்து நீங்க எடுக்கலாம். 4 ஹவர்ஸ்க்கும் இந்த 15க்கும் மேட்ச் ஆகுது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இத எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பை பண்ணலாம். இல்லன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, எகைன் வந்து ஒரு புதுசா இன்டியூஸ்மென்ட்ட கிரியேட் பண்ணும். மேல போயிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போகும். அதுக்கப்புறம் இது இன்டியூஸ்மென்ட் ஆகும். அதாவது இந்த இன்டியூஸ்மென்ட் இங்க ஜம்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஓபி கிடைச்சா, நம்ம இங்க இருந்து கூட நம்ம வந்துட்டு இத எடுத்ததுக்கு அப்புறம் பை பண்ணலாம். ஓகேவா? இது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயிட் இஸ் ஸ்டடி. பிடிசி நம்ம வந்து போன வாரம் பார்க்கும்போது, அந்த வீக்லியோட சப்ளைல மார்க்கெட் நின்னுட்டு இருந்துச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல தான் மார்க்கெட் வந்து டேப் ஆயி கொஞ்சம் ஏன்னா ப்ராப்பர் சப்ளைனா மார்க்கெட் அங்க வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் குடுக்க தான் செய்யும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து
இந்த சப்ளைல வந்து டேப் ஆகி நமக்கு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு வந்து கீழ வந்து அப் டு எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள்னா, இது எல்லாமே வந்து நான் டிராப் பண்ணது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி ஏரியா. இந்த லிக்விடிட்டி ஏரியா வந்துட்டு அந்த நேரத்துல இது கலெக்ட் பண்ணிட்டு திரும்பலாம். இல்லன்னா மார்க்கெட் இது கூட கலெக்ட் பண்ணதுக்கு வரலாம். இது கூட கலெக்ட் பண்ணலாம். ஓகே. இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து வீக்லியோட சினாரியோ. அண்ட் இதுல டே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. டே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு எஸ் இங்க ஃபர்ஸ்ட் டேப் பண்ணியிருக்கு ஓபியா. அதுக்கப்புறம் எகைன் டேப் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு இது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் நினைப்பாங்க. பட் இது வேலிடான புல் பேக் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த 2 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளார இருக்கு. ஸோ இது இன்சைட் பார். இது கணக்குல வராது. டேக்கு வந்து நம்ம வந்து இன்டியூஸ்மென்ட் வந்துட்டு நமக்கு இங்க தான் செட்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, இது வந்து கேண்டில் ஸ்டிக் வைஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வைஸ் இதுதான். ஓகேவா? இது. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் மேபி வந்துட்டு இந்த சப்ளை ஏரியா எகைன் கீழ வந்தனால மேபி டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயி இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டேப் பண்ணிருச்சு. ஓகே. இங்க ஆல்ரெடி டேப் பண்ணி தான் அங்க வந்திருக்கு. எகைன் மேபி வந்துட்டு கொஞ்சம் மேல போயிட்டு கீழ இறங்கலாம். இல்லன்னா எகைன் வீக்லியோட சப்ளைல இன்னொரு தடவ கூட வந்துட்டு மார்க்கெட் டேப் பண்ணிட்டு கீழ இறங்கணும். ஓகேவா? இது டே அண்ட் 4 ஹவர்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. 4 ஹவர்ல பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு வீக்லியோட சப்ளை வந்து நமக்கு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். வீக்லியோட நமக்கு வந்து சப்ளை டேப் பண்ணிட்டு இந்த லோ வந்து மார்க்கெட் தூக்குனாலே அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். அதாவது கீழ இறங்கி மறுபடியும் வந்து டேப் பண்ணியிருக்கு. இத ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு இந்த லோ தூக்கியிருக்கு. ஓகே. அந்த லோ தூக்கியிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. அப்புறம் மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற எஃப்இஜி இம்பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான ஒரு சிம்ப்டம்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியும் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகேவா? அப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்க இங்க இருந்து மேபி கீழ இறங்குனா, இது அப்படியே கீழ இறங்கும். இல்ல எகைன் வந்துட்டு மேல போயிட்டு, ஆ இந்த ஆர்டர் பிளாக்ல கூட மார்க்கெட் வந்துட்டு எடுத்துட்டு ரிட்டர்ன் கீழ இறங்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு. எஸ். இறங்கி இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து கம்மிங்ஸ்ல வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் இது வந்து 24/7 மார்க்கெட் தான். ஓகே. ஸோ இங்க இருக்கிற மேக்ஸிமம் எஃப்இசி எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சு. இல்ல மார்க்கெட் எகைன் நமக்கு வந்து மேல வருதுன்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து எகைன் ஒரு செல்லிங் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓவராலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் இது வரைக்கும் இங்க இம்பேலன்ஸ் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த ஓபி நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா, ஓபி எடுக்கல. லைட்டா மேல போயிட்டு அந்த ஓபிலயே எடுக்காம கீழ இறங்கிருச்சு. இன்கேஸ் மார்க்கெட் மேல ஏறியதுன்னா, இந்த ஓபில கூட நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுதான் பிடிசியோட ஸ்டோரி. அண்ட் யூரோ யூஎஸ் நம்ம மேஜரா வந்துட்டு ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இது வந்து நான் வீக்லில வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி வந்து இது செல் ஆஃப் தான் ஆக போகுது. பை தான் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஓவரால் எல்லா லோவையும் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸ்வீப் பண்ணாலே மார்க்கெட் வந்துட்டு லோயர் டைம் க்ளோஸ் கொடுத்துரும். கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சுரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீக்லில வந்து ஒரு புல் பேக் தான் நடந்திருக்கு. ஓகேவா? என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு ஒரு புல் பேக் நடந்திருக்கு. எகைன் மேல போகும். இந்த ஹை தான் இப்போ அடுத்த டார்கெட். அடுத்த டார்கெட். இது வந்து வீக்லியோட இது. டேல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே. டேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹைய வந்து கன்ஃபார்ம் பண்ணிருச்சு மார்க்கெட். இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்போ மேல போய் இப்போ மேல போனது ஒரு சப்ளை மாரி ஒரு எல்லாரும் அங்க வந்து செல் போட்டிருப்பாங்க. அந்த சப்ளைக்கு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. கீழ வந்த மார்க்கெட் வந்துட்டு அம் மேபி இங்க இருந்து கூட அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம். இல்லன்னா இங்க இருக்கிற லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். எந்த ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் வைக்கும். ஓகே. பிரேக் வச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு எகைன் இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப் டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ நமக்கு வந்து டார்கெட் பண்ணிருவோம். அண்ட் 4 ஹவர்ல பார்த்துருவோம். 4 ஹவர்ல என்ன சினாரியோ?
ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ஓவரால்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இது லைட்டா வந்து கேண்டில் ஸ்டிக் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த புல் பேக் எடுத்திருக்கு. இந்த ஹை கன்ஃபார்ம் பண்ணி இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓகேவா? அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து முடிச்சதுக்கப்புறம் இது மார்க்கெட் எடுத்தா சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஓகேவா? இது சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் செல்லு தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட் எகைன் வந்து மேல திரும்பிருச்சு. நம்ம வந்து பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு இதோட ஐடியாலாம் கிடைக்கும் ஓகேவா? ஏன்னா இது இந்த மூவ் பார்த்தீங்கன்னா, இது வீக்லியோட புல் பேக் இது. புல் பேக். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு எகைன் இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்டுக்கு வந்து டேப் ஆகி நமக்கு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி தான் எகைன் இப்போ இந்த ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு இருக்கு. இந்த ஹையை பார்த்தீங்கன்னா உடைக்கல. இது உடைச்சா கண்டிப்பா வந்து பிஓஎஸ்ஆ மாறும். கரெக்டா வந்து பக்கத்துல போயிட்டு திரும்பி இருக்கு. ஸோ மார்க்கெட் இறங்கி வந்துட்டு அவனுக்கு தேவையான லிக்விடிட்டி வந்து இதுவும் வந்து ஒரு லிக்விடிட்டி தான். இது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்க இருந்து கூட திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்கு. இல்லையா மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக். இந்த ஏரியால கூட டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறதுக்கும் ஹைலி பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ யூஎஸ்டி பொறுத்தளவுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ்ல தான் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ புல்லிஷ் ஓகேவா? கரெக்ஷனுக்கு வேணா மேபி வந்து செல் ஆஃப் ஆகலாம். பட் புல்லிஷ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு நம்ம பார்த்துருக்கோம். கோல்டு வந்து நம்ம மெயினா பார்க்கறது. கோல்டு வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். வீக்லியில வந்துட்டு இருக்கிற ஆல் டைம் எல்லாத்தையும் என்ன பண்ணான்னா ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ வீக்லியில பார்த்தீங்கன்னா இங்க ட்ராப் பண்ணிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து கீழே வச்சிருச்சு. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன். ஓவரால் வந்துட்டு இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க வந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்துட்டு செல் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியில போன வாரம் பார்க்கும்போது மார்க்கெட் இறங்குச்சு. இது எல்லாமே லிக்விடிட்டி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து எடுத்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்க வந்து எடுத்துருச்சு. இப்போ எகைன் வந்து கீழே வர தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து ஓப்பனிங் மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் புல் பேக் மாதிரி கொஞ்சம் மேலே வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேண்டில் ஓகேவா? இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா இது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபுல்லா வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் அண்ட் மேல வரும்போது இங்க கூட நீங்க வந்துட்டு டைரக்டா நீங்க என்ட்ரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நீங்க இதை செட் பண்ணலாம். இந்த லோ நீங்க செட் பண்ணலாம். ஓகே. இந்த லோ நீங்க செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிக்விடிட்டி ஏரியாவா நீங்க வந்துட்டு டார்கெட்டை நீங்க செட் பண்ணி கொண்டு போகலாம். இந்த டார்கெட்டை வந்து நீங்க வந்து ஒரு அப் டு ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நீங்க 50% புக் பண்ணாலும் சரி, இல்லைன்னா 80% புக் பண்ணாலும் சரி, பேலன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு லிக்விடிட்டி ஏரியாவா நீங்க மார்க் பண்ணிட்டு அங்கங்க வரும்போது கொஞ்சம் புக் பண்ணிக்கணும். இது இது ஓகேவா? அந்த மாதிரி நீங்க வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். அப் டு வந்துட்டு எது வரைக்கும் வரலாம்னா, என்னைய கேட்டா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த இந்த இம்பேலன்ஸ் வரைக்கும் நீங்க வரலாம். விடலாம். மார்க்கெட்ட விடலாம். அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ பார்ப்போம். நமக்கு வந்து அப்கமிங்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீக்லி அப்டேட்ல தான் நம்ம வந்துட்டு உண்மையிலேயே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆ கொஞ்சம் டெப்த்தா தான் உள்ள போய் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம வந்துட்டு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.